நம்ம மெஜாரிட்டி வரமாட்டோம், ஒரு இழுபறி நிலைமை வரும், அதுல வந்து மந்திரி ஆகலாம்னு இவர் நிக்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து நம்ம அவருக்கே பார்த்தா கூட இப்ப விசிகேக்கு அதிகபட்சம் எத்தனை எம்எல்ஏ வந்துரும்? அவங்க அது இருக்கு. காங்கிரஸாவது அப்படி எய்ம் பண்ணா ஓகே, அவங்க ஒரு 30 சீட் வரை கண்டெஸ்ட் பண்றாங்க, அவங்க ஆதரவு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ விசிகே வெறும் 8 சீட்டு தான் வின் பண்ணாங்க சார். 8 சீட்ல 3 சீட் வந்தாலும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா நான் மினிஸ்ட்ரியில கூட்டணி வந்து சிபில கொடுத்தானே சார் ஆகணும். இல்ல சார், இப்போ டிஎம்கே இப்போ 2006-11 ரூலிங்லேயே வந்து அவங்க மைனாரிட்டியில இருந்தா கூட அவங்க தனிச்சு தான் ஆட்சி அமைச்சாங்க. அதுல அவங்க ஸ்டில் உறுதியா தான் இருக்காங்க. அதை தான் எய்ம் பண்ணி இப்போ திரும்ப நின்றுப்பாரா? பட் அதுல திமுக உறுதியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த வாட்டி வந்து கூட்டணி கட்சிகள் விடாது, அதிகாரத்துல பங்கு வாங்கியே தருவாங்க. மைனாரிட்டியா இழுபறி நிலைமை வந்து திமுக மெஜாரிட்டி வரல வச்சுக்கோங்களேன், கூட்டணி கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதிகாரத்துல பங்கு கொடுத்தாதான் அதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இனிமே இந்த கட்சிகள்லாம் பண்ணிக்காது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து பார்க்கும்போது திருமாவுடைய இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, சரி என்ன பெரிய மாற்றம் வந்துடும், திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டாக அவங்க தொடர்ந்து எடுக்க தான் போகிறாங்க. அவங்க என்ன பாஜகவோட போய் சேர்ந்துருவாங்களா? இல்லை அவங்க மெஜாரிட்டி வந்தால் பாஜக வந்து ஸ்பிளிட் பண்ணிவிடும் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அந்த ஒரு கட்சி ஐடியாலஜிக்கலாக வித்தியாசமாக இருக்குது, இந்துத்துவ ஐடியாலஜி எடுத்து போராடிட்டு இருக்கு. அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்போ வந்து திமுக பலவீனமா இருக்கா? ஸ்பிளிட் பண்ற அளவுக்கு திமுக பலவீனமா இருக்கா? அப்ப அந்த பலவீனமான கட்சியோட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அது பாஜகவோட போயிட்டு நீங்க சந்தேகப்படுறீங்களா? திமுக பாஜகவோட போயிட்டு சந்தேகப்படுறீங்களா? இல்ல திமுகவை பாஜக ஸ்பிளிட் பண்ணிட்டு சந்தேகப்படுறீங்களா? அது அந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன? அப்ப திமுக ஏதாவது கருப்பு ஆடு இருக்கா? இது மாதிரி ஷிண்டே மாதிரி ஏதாவது கருப்பு ஆடு அங்க இருக்கா?